Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை, தொண்டி மற்றும் கல்லூர் பகுதிகளில் உள்ள சாலைகளில் ஏராளமான மாடுகள் சுற்றித் திரிந்து வருகிறது. இதனால் அவ்வழியே செல்லும் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் கல்லூர் பகுதியில் கோழி ஏற்றி வந்த வாகனம் மாடு குறுக்கே சென்றதால் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற லாரி மீது மோதியதில் வேன் ஓட்டுநரும் உதவியாளரும் லேசான காயமடைந்தனர். இவ்வாறு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் இதுகுறித்து விடியா திமுக அரசின் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலை அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குண்டு பெரும்பேடு முதல் கூடுவாஞ்சேரி வரை புதிய சாலை அமைக்கும் பணி 3 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இந்நிலையில் ஜல்லிகள் மட்டும் கொட்டப்பட்டு பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். மேலும் அடிக்கடி விபத்துகள் நிகழ்ந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பணிகள் கிடப்பில் போடப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு பள்ளியின் கழிப்பறை கட்டுமான பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இலப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கழிப்பறை கட்டுமான பணி நடந்து வருகிறது. கோடை விடுமுறையில் தொடங்கப்பட்ட பணி தற்போது வரை முடிவு பெறாமல் மந்தகதியில் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் மாணவர்கள் விளையாடுவது உள்ளிட்டவற்றுக்கு சிரமமாக உள்ளதால் விடியா திமுக அரசின் கீழ் பணிபுரியும் அதிகாரிகள் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என இலப்பாக்கம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் அரசு நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் நடந்துள்ளது. மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 746 மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்காக வந்திருந்த 20க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பொறுமை இழந்த அவர்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள் இழிவாக நடத்தப்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதியில் துணை மின்சார நிலையம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வள்ளுத்தூர், நெடுந்தெரு, பண்டாரவடை, ராஜகிரி, நாய்க்கர்பேட்டை, இளங்கார்குடி, வன்னியடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சமீப காலமாக மின்சாரம் குறைவாக வருவதாகவும் இதனால் மின்சாதனங்களில் பழுதுகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே மின்சாதனங்கள் பழுதாவதை தடுக்கவும் விவசாயிகளின் விளைநிலங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் நெடுந்தெரு பகுதியில் துணை மின்சார நிலையம் அமைக்க விடியா அரசு முன்வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.